தான் மாநாடு நடந்தது. ஸோ விஜய் அவருடைய மாநாடு இங்கே தான் நடந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறோம். ஸோ திருச்செந்தூர் போகிறதுக்கு நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. ஸோ 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸில் ஏறி உள்ள மேலே போய் ரைட் சைடில் 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் கீழே இறங்கி எக்ஸலேட்டர் மூலமாக கீழே இறங்கி போகலாம். ட்ரெயின் நேம் பார்த்தீங்கன்னா செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறோம். ஸோ ட்ரெயின் வ்ளாகு. ஸோ ட்ரெயினில் போகிறோம். நாங்கள் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 20605. இந்த ட்ரெயினில் போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றிக்கிட்டு போகுமா. என்ன வாங்கிட்டு வர சொல்லு. ஸ்நாக்ஸ் காட்டு. பிஸ்கெட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் உள்ள ஏரியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் போகுது. என்ன சாப்பிட்றீங்க? இந்த ட்ரெயினில் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் என்னன்னு தெரியல, தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ மூடவும் முடியலை. ஸோ பாத்ரூமை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருந்தது. நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா 3rd கிளாஸ் ஏசி. எங்களுக்கு பெட்ஷீட்டு, தலைக்காணி, கம்பளிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபேனும் இருந்தது 3rd ஏசியில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வந்தது. ஸோ இங்கே 2 நிமிஷம் ஆல்ட்டு. ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் டீ வாங்கியிருந்தேன். டீ பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் ஸ்டேஷன் வந்தோம். ஸோ திண்டிவனத்தை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நம்ம தளபதி விஜய், இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிற விஜய் அவர்கள் மாநாடு வச்ச வி சாலை வழியாக தான் இந்த ட்ரெயின் போகும். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றி வச்ச டிவிகே கொடி தெரியும். அவருடைய மாநாடு இங்கே தான் நடந்தது. ஸோ விக்ரவாணி கிட்ட நம்ம வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. விழுப்புரம் வந்திருக்கும். விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆல்ட்டு. ஸோ 5 நிமிஷம் நின்றுது வண்டி. சிதம்பரம் வந்தாச்சு. சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து 6 மணிக்கு திருச்செந்தூர் வந்து சேர்ந்தது.
ஸோ ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கின பிறகு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க 13 பேருக்கு. ஸோ வண்டியில் அங்கேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு போய் ஃபஸ்ட்டு குளித்தோம். கடலில் குளிச்சிட்ட பிறகு ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்க பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவும் இருக்குது, 50 ரூபா கொடுத்து போகிற மாதிரியும் இருக்குது. ஸோ கூட்டம் ஓரளவு பரவாயில்ல, சாமி தரிசனமும் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போய் நல்லா சாமி பார்க்கணும், நல்லா தரிசனம், திரும்பி வந்து இதை சாப்பிடுவோம். பொங்கல் சாப்பிட்றாங்க, தோசை வரும். திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகணும். இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி திருக்கோவில். இந்த கோவில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, இந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உவரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கம் கோயில் ஒன்று இருக்குது, அதாவது அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலுக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து சாமி தரிசனம் பார்த்தோம், ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பீச்சும் இருக்குது. இந்த கோயில் மார்கழி மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூலவர் மேலே சூரிய ஒளி நேரடியாக படுமா. இங்கே இருக்கிற கடற்கரையிலையும் இங்கே இருக்கிற அந்த கிணத்துல குளித்தா தீராத நோயும் தீர்ந்து போகும்னு சொல்லுறாங்க. மீன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உவரின்ற ஒரு கோயில் போகிறோம். ஸோ கோயில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பீச் பார்த்துருக்கோம். ஸோ பீச் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் அந்த கல்லெல்லாம் அடிக்க வச்ச மாதிரி இருக்குல்ல, இங்கே வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி மேலே பட்டு இந்த இடத்துல தண்ணி தேங்கி உப்பு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலான உப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஜயாபதியில் இருக்கிற ஸ்ரீ விஸ்வாமித்ரா மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போனோம். ஆமை வந்து முட்டையிடம் போல இருக்குது இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுசீந்திரம் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ சுசீந்திரம் கோயில் உள்ளேயும் கேமரா நாட் அலோடு. ஸோ கோயில் நல்லாவே இருந்தது. ஸோ சுசீந்திரம் கோயிலை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஸ்ரீ திருப்பதி அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கடற்கரை, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்தே விவேகானந்தர் ஸ்டாச்சுவும் தெரியும். அதை கட்டி நாங்கள் போனோம், அது இல்லை அதுதான் நாங்கள் போனோம், அதெல்லாம் நாங்கள் போவே. ஸோ திருப்பதியில் எப்படி சாமி பார்ப்போமோ அதே போல் தான் இங்கேயும் இருந்தது. நல்லா ஃப்ரீயாகவும் நல்லா காத்தோட்டமாகவும் இருந்தது இந்த இடம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்செட் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். சூரிய அஸ்தமனம் பார்க்க வந்திருக்கோம். அடுத்து பகவதி அம்மன் கோயில் பார்க்க போகிறோம். பாலாஜி டெம்பிள் பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்த்துட்டு வந்தோம். அது என்ன கோயில்? இந்த மலைதான் சிவகுமார் உட்காந்து பாடிய மலை. அப்படியா?
ஸோ நம்ம சன்செட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கடை இருக்கும். ஸோ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை கடைக்கு போய் சாப்பிட போனோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த பீசஸ்லாம் பார்த்தா நல்லா ஒரு நல்லா இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. இந்த பீச் சைடில் நல்லா உட்காந்து பார்க்க நல்லா இருக்குது. பீச் சைடு உட்காந்து பார்க்க நல்லா இருக்குது. ஓகே, எஸ். ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட் வியூ, அதாவது கன்னியாகுமரி திருவள்ளூர் ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா நைட் வியூ பார்க்க போயிருந்தோம். ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜ் போட்ட பிறகு நைட் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற திரிவேணி டூரிஸ்ட் ஹோம் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுத்து தங்கினோம். ஸோ இதுதான் அந்த ரூமு. நல்லா இருக்கு. ஸோ இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த டே எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ பாத்ரூம் எப்படி இருக்கு பார்த்துக்கலாம். அந்த ஹோட்டல் கார் பார்க்கிங்கில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ அங்கேயே நைட்டு டின்னரை முடிச்சிட்டோம்.